எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இப்பதான் வர்றேன், உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இப்பதான் வர்றேன். உங்களை பார்க்கறோன்னே சந்தோஷமா தான் இருக்குது. சரிங்களா? எங்க இருக்கீங்க ஜேபி? பார்க்க முடியாது. வீட்டுல தான் இருக்கேன். வீட்டுல தான் இருக்கேன். மதுரையில வீட்டுல சொல்லு, எங்க இருக்குன்னு சொல்லு. ஆமா, நன்றி நன்றி ஜி. எல்லாருக்கும் எங்க தெரியும், நீ எங்க இருக்கிறன்னு தெரியாது. ஏன் பேச விடுங்கப்பா, பேச விடுங்கப்பா. சொல்லு ஜேபி. ஃபர்ஸ்ட் எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து 2023 கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அதை அப்டேட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணதுனால வந்து அப்போ கொஞ்சம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதில் 2023 வந்து கொஞ்சம் கேன்சர்னால கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதுனால அது ரெக்டம் கேன்சர் தான், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க, சரி பண்ணா. அதனால வந்து 2023 எனக்கு அந்த மாதிரி இதாச்சு. அப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிடுச்சு, கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் என்னாச்சுன்னா ஆப்ரேட் பண்ண சொன்னாங்க. ஆப்ரேட் பண்ணலை, நான் பண்ணாமல் விட்டுறதுனால கொஞ்சம் 6 மாதம் கேப் விட்டு வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் 2025 ஜனவரியில் வந்து எண்டில் வந்து மறுபடியும் செக்கப் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வந்துச்சு. கரெக்டாக வந்து 2000 அதாவது பிப்ரவரி மாதம் 27 ஆப்ரேட் பண்ணேன். 25 ஆப்ரேட் பண்ணிட்டு 1 மாதம் 2 மாதம் 2 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அல்லது வந்து அதாவது ஆப்ரேட் பண்ண பின்னாடி வந்து அந்த இடத்த ரிமூவ் பண்ண பின்னாடி, அந்த கேன்சரை ரிமூவ் பண்ண பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து கீமோடு ஏற்றணும், 6 கீமோ ஏற்றணும். அந்த 6 கீமோ ஏற்றினாதான் வந்து அது வந்து ஃபியூச்சரில் வந்து எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து 6 கீமோ ஏற்றினேன். 6 கீமோ வந்து இப்போதான் முடிஞ்சுச்சு, ஆகஸ்ட் மாதம் தான் முடிஞ்சது. ஆகஸ்ட் முடிஞ்சது 6 கீமோ முடிஞ்சதுக்கு ஒவ்வொரு கீமோ வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். அது வந்து வாழ்க்கையில வந்து நாங்களாம் பாவம் பண்ணியிருக்கோமா என்னன்னு தெரியல. இல்லை அந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம என்ன சொல்றது, அந்த ஊசி ஏற்றும் போது வந்து அதாவது என்னமோ எண்ணங்கள் வரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். இந்த ஒரு இது வந்து வாழ்க்கையில வந்து யாருக்குமே வரக்கூடாது. இந்த ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டு மீண்டு வந்துட்டேன். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் வந்து எந்த ஊசியும் ஏத்துறது இல்லை, செய்யறது இல்லை. அதனால 6 மாசம் வந்து மருந்து மாத்திரை எடுத்து எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு லாஸ்ட் வீக் ரிவ்யூ போயிருந்தேன். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். சப்போர்ட் அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா சப்போர்ட் மூலமா வந்து மீனாட்சி மிஷன்ல ஆப்ரேஷன் உங்களுக்கு என்னுடைய ஃபேமிலி சார்பில் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை சொல்றேன். அவங்க எல்லா ஃபேமிலியும் நல்லா இருக்கும். புத்தாண்டுல வந்து வாழ்த்து சொல்றேன். எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். வார்த்தைகள் வரலை எனக்கு. என்னால சொல்ல எல்லாருமே நல்லா இருக்கணும். அதனால வந்து நல்ல எண்ணத்தோட சொல்றேன், எல்லாருமே நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாப்பா. நன்றிப்பா. நீங்க சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து ஒரு ரிவ்யூ போயிருந்தேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தாங்கன்றது நல்லா இருக்குன்ட்டாங்க. நல்லா இருக்கு, நார்மலா இருக்குன்ட்டாங்க. அதனால வந்து இப்ப என்ன வந்து 6 மந்த் ஒரு தடவை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து என்னுடைய ஹெல்த் கண்டிஷன். இப்ப எனக்கு வந்து சொல்லுங்க. வேலை பாக்குறீங்க ரைட்? இப்ப எந்த இடத்துல வேலை பாக்குறீங்க? இப்ப வந்து நம்ம வந்து சேர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து ஒர்க் பண்றேன். இப்பதான் ஒரு 6 மாசம் வேலை இல்லாம தான் இருந்தேன். இப்ப வந்து ப்ரீவியஸ்ல வந்து என்பிஆர் காலேஜ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 10 இயர்ஸ். அது வந்து அந்த டயத்துல வந்து ஒர்க் ப்ரெஷர்னால தான் இது இந்த ப்ராப்ளம் வருது. ஆக்சுவலா வந்து ஒர்க் ப்ரெஷர், லீவ், உடம்ப ஹெல்த்தை பார்க்காம நம்ம வந்து வேலைன்னு போறதுனால தான். அதனாலதான் வந்து ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, நம்ம ஹெல்த் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் எல்லாமே. அதனால வந்து ஹெல்த்தை வந்து எல்லாமே பார்க்கணும்ன்றத மெயினா. ரெண்டாவது வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம். மணின்றது எப்பெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். என்னுடைய அட்வைஸ் அது. அதனால வந்து நல்ல உடம்பு பார்த்துக்குங்க. உடம்ப வந்து நல்லா பார்த்துட்டு நல்லா ரெண்டாவது நம்ம வேலை பார்ப்போம்ன்றது இது. இப்போ வந்து நான் கரண்ட்ல வந்து எனக்கு 2 பொண்ணுங்க. ஒன்று வந்து இது வந்து ஒய்ஃபு. நன்றிங்க. ஒய்ஃபு. வணக்கம். ரெண்டு பொண்ணுங்க. ஒரு பொண்ணு வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்குது. இன்னொரு பொண்ணு வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்குது. நான் வந்து லேட் மேரேஜ் தான். ஏன்னா எனக்குன்னு வந்து அப்போ சின்ன வயசுலேயே வந்து அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அப்போ இருந்தது ஆதரவு இல்லாமதான் இருந்துச்சு. நானா வந்து அங்கங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தது. ஏன்னா ஒய்ஃப் வழியிலையும் வந்து அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். அதனால வந்து
இது ஏதோ வருது என்ன இமிடியேட்டா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து எப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு வீடை 1% வீடை வாங்கி அது கடன்ல போயிடுச்சு. அதனால கடன் அடைக்கணும்ன்றது வேலைக்கு போறது சூழ்நிலை வேற. அதனால வேலைக்கும் போய்கிட்டு அதுக்கு அந்த சம்பாதிக்கணும் இந்த கடன் அடைக்கணுன்றத பார்த்துட்டு நான் உடம்ப விட்டுட்டேன். அதுதான் எனக்கு உடம்ப விட்டுட்டேன். அது சம்பாதிக்கணும் கடன் அடைக்கணுமே அப்படின்ட்டுக்கானே உடம்ப விட்டுட்டு அதை பார்க்காம விட்டுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து சதீஷ் தான். சதீஷ் தான் வந்து அவன் இல்லைன்னா வந்து நான் வந்து நேரம் வந்து இன்னமும் ஆயிருக்கும். அவன் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இது பண்ணி என்ன சொல்றேன்னு தெரியல, ரொம்ப மோட்டிவேட் பண்ணு, கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படி. எனக்கு அந்த அவேர்னஸே தெரியல. எனக்கு வேலை பார்க்கணும்னு சொல்றோம் ஒழிய நம்ம வந்து அந்த ஹெல்த்தை வந்து வர அறிகுறியை பார்த்துட்டு வந்து இது சாதாரணமா இருக்கும்னு நினைச்சேன். ரெண்டாவது தான் வந்து அவங்க ஹார்மோன் ஆஸ்பத்திரியில இதுதான் வந்துட்டு பயோஸ்பி டெஸ்ட் எடுக்கும்போது வந்து இதுதான் பிரச்சனைன்னு சொல்லும் போது வந்து எனக்கு அப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்லயெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகளுக்கான வாழணும் என்றுக்காண்டி தான் வந்து என்னைய வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணது சதீஷ் தான். அவன் தான் வந்து என்னைய காப்பாற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாபு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலம் சப்போர்ட் மூலமா ஆப்ரேஷன் பண்ண வச்சு, அதனால கோடான நன்றி ஏகேசி குரூப். கண்டிப்பா எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும். மனசார நியூர் அன்னைக்கு நல்லா வேண்டிக்கிட்டேன். நன்றிப்பா. கண்டிப்பா உடம்ப பாத்துக்கணும்ன்றது வந்து முக்கியமா பாதிக்கப்பட்டவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா அவங்களுக்கு எல்லா பேர்த்துக்கும் தெரியுன்றதுக்காக இவ்வளவு தூரம் நம்மளை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க. அது உங்களோட மனைவியும் வந்து அறிமுகப்படுத்துனீங்க. நல்ல உடம்ப பார்த்துக்கோங்க. நாங்க துணையா இருப்போம். சரிங்களா? இப்ப நம்ம இவர் வந்து எப்படி நேரா வந்து இப்ப வந்து பேசியிருக்காரு அப்படின்னா, அதே மாதிரி எவ்வளவு தூரம் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காருன்றதும் நம்மளுக்கு இப்ப சொன்னாரு. லைக் நம்ம இவரு ஒர்க் பண்ணியிருக்காரு, பாபு பாபு கோபி அவங்களாம் ரெகுலரா போய் பார்த்திருக்காங்க. நம்ம விஜய் பாபு கூட போய் பார்த்தோம். யாசின் முக்கியமா யாசின் அப்புறம் நம்ம கோபி அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அதை மட்டும் உடனே குயிக்கா முடிச்சிடுறேன். ஷேர் பண்ணி தெரியும்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி 2026. இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் ஜெயபிரகாஷ் ஐசி அவங்களோட ஃபண்ட் ரைசிங் வந்து நம்ம மார்ச்சில் ரைஸ் பண்ணப்போ இந்த மாதிரி ஜேபிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கோலன் கேன்சர், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சதீஷ் மூலமாக கேள்விப்பட்டு நம்மளால் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும். அவனுக்கு வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 32K ஆகுது, ப்ளஸ் 10,000 மினிமம் மெடிக்கல் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year வந்து அவனால் வந்து வேலைக்கு போக முடியாது. அதனால் அந்த பீரியட் ப்ளஸ் அவனோட மெடிக்கலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் போட்டு நம்ம குரூப்பில் போட்டும்போது when I saw the response, it was really massive. The unconditional support, the impact what you have created on JP's life. Really guys, massive thank you for everything what you did. இந்த குரூப்பில் வந்து நிறைய பேருக்கு ஜேபியை வந்து பார்த்துருக்காங்களா பழகிருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம கூட படித்த கிளாஸ்மேட்டுங்கிற ஒரே காரணத்தினால தெர் வாஸ் அ ஃபண்ட் கலெக்ஷன் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் க்ளோஸ் டு 4 lakhs 3.77 lakhs கலெக்ட் பண்ணி எல்லாரும் ட்ரஸ்ட்டு கொடுத்தாங்க. அவர் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் என்னை வந்து வேரியஸ் ஸ்டேஜில் வந்து கைட் பண்ணி இட் வாஸ் ஆல் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ஜேபி. அப்புறம் அதே அமௌண்ட் ஈக்குவலண்ட் அமௌண்ட் வந்து ஐசி குரூப்லேருந்து கலெக்ட் பண்ணி வி ஹவ் கலெக்டட் க்ளோஸ் டு மோர் தென் 6 lakhs அண்ட் கேவ் டு ஜேபி. லாஸ்ட் நவம்பர் வரைக்கும் நாங்கள் ஜேபியோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். 32K per month ப்ளஸ் அவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் அவனோட சர்ஜரிக்கு ரிலேட்டட் எல்லாமே. இதுக்கு முன்னாடி சதீஷ் ஐசி வந்து ஹி ஹஸ் டன் அ மேசிவ் சப்போர்ட். அவனோட மெடிக்கல் இன்க்ளூடிங் அந்த டயக்னோசிஸ் அவனை புஷ் பண்ணி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ஹஸ் டன் அ ட்ரெமெண்டஸ் ஜாப். அவனோட பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விருப்பப்பட்டேன். அதுக்கப்புறம் மேசிவ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் 94-98 பேட்ச் who directly or indirectly supported JP. உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் கைஸ். யூ கைஸ் ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ். அவருக்கு கோபிக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது பாபு, நீங்க வந்து அப்டேட் பண்றது நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுங்க பாபு அம்பேத்கர். சரிங்களா? இப்ப அடுத்ததுக்கு போலாங்க. மன்னிக்கணுங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லா பேருக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுபடியே போலாம். சரிங்களா? அஜெண்டா படியே. ஓகே. ஸோ என்னோட ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். அதுபடி பாத்தீங்கன்னா இப்ப தெரியுது. அப்படி ஹெல்த் அப்டேட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து
ஜாஸ்லின், இவங்க ஒரு பெண் புலி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பெண் புலியோட குட்டி புலி அப்படின்னு சொல்லலாம். ஜாஸ்லின் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க, அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஜாஸ்லின்.